அனைவருக்கும் வணக்கம். போன வாரம் அகமுடையர் கல்வி வளர்ச்சி கழகம் நம்ம மாமன்னர் மருதுபாண்டியர்களுடைய மண்டபம் மடிப்பக்கத்தில் இருக்கிறதுல அவார்டு கொடுக்குற ஃபங்க்ஷனில் அந்த அக்கா வனிதா, ரிட்டையர்டு ஐஜி வனிதா அக்காவோட பேச்சை கேட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அவங்க பேச்சை ஏற்கனவே கேட்டிருக்கேன். இப்போ எனக்கு தெரிஞ்ச போலீஸ் ஆஃபீஸர்ஸில் கலியமூர்த்தி சார் மட்டும் அவரோட ஸ்பீச் ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அதே அளவுக்கு சப்ஜெக்டோடு அவங்க பேச போகும்போது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. அதில் அவங்க சொல்கிற நிறைய விஷயங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்ஜெக்டிவ் பர்சன்ஸுன்றது அகமுடையர்கள் எல்லா இடத்துலையுமே எப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ ஒரு பை சான்ஸ் ஒரு ஸ்டேஷனில் ஒரு எஸ்ஹெச்ஓவாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஒரு இன்ஸ்பெக்டராக இருந்ததுன்னா அவரோட டியூட்டி கன்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ரைட்டராக இருக்காருன்னு அவரோட சார்ஜ் ஷீட்டில் ரொம்ப பக்காவாக இருக்கும். ஒரு பிடபிள்யூடியில் இன்ஜினியராக இருந்தாங்கன்னா அவங்களோட ஒர்க்கு ஷார்ப்பாக, அவங்க பார்த்தாங்களா கரெக்டாக தான் இருக்குல்ல அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒர்க் ஷெட்யூல் அது இப்போ அவங்களோட ஸ்டேட்மெண்ட்லேருந்து தெரியுது. அதை அவங்க தானே கவர்மெண்ட்டில் ரொம்ப மிங்கிள் ஆகி எல்லா வேலையும் பார்த்துருப்பாங்க. பட் இந்த மாதிரி நான் ஏற்கனவே அண்ணன் வடகர ராஜேந்திரன், நாங்கள் திருப்பரங்குன்றம் மெக்குக்கு மீட்டிங்க்கு ராஜேந்திரன் அண்ணனை கூப்பிடும்போது சார் பொன்மேல்விக்கல் சார் நிறைய பேரை பற்றி பேசியிருக்கோம். அதில் இவங்க எப்படி மிஸ் ஆனாங்கன்னே எங்களுக்கு தெரில. அந்த இடத்துல பேச போகும்போது இவங்களும் இவங்க அக்காவுக்கு நேரம் மூத்தவங்களா இல்லை இவங்களான்னு தெரில, ஜெயஸ்ரீன்னு இருக்காங்க. மாமா ஜட்ஜ் குருசாமி மாமா ஒரு டைம் பேச போகும்போது நம்ம சொந்தக்கார பிள்ளையப்பா அப்படின்னு சொன்னார். 2000 நினைக்கிறேன், 2001 2002 மாமாட்ட பேசிட்டு இருக்கும்போது அது சொல்கிறாங்க. அப்போ அவங்க இவங்க கூடலாம் ஒரு தொடர்பு இல்லாமல், அதாவது நம்மளில் உள்ள ஒரு பெரிய ட்ராபேக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்க அதிகாரிகளோட சமூகம் சார்ந்து செயல்படக்கூடிய ஆட்கள் எண்ணெயும் தண்ணீர் மாதிரி ஆயிடுறாங்க. யாருமே நெருங்கிய தொடர்பு வச்சுக்கிட்டு அதுக்கு தேவையான அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸில் யூஸ் பண்ணுறப்ப அவங்களாம் சர்வீஸில் போகும்போது அக்காவை பார்த்து அக்கா சென்ட்ரலுக்கெலாம் யூஸ் ஆகிருந்தாங்கன்னா பெரிய லெவலுக்கு வந்துருந்துருக்கும். அரசாங்கம்ன்றது அக்கா சொல்கிற அளவு எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் அரசியல்வாதி தான் நடத்துகிறாங்கன்றாங்க. அது 25% உண்மைதான். ஆக்சுவலாக அதிகாரிகள் தான் அரசாங்கம். எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி தான், இந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி தான், இவங்களுக்கு தேவையான அதிகாரிகள் அங்கே இருப்பாங்க. அந்த கவர்மெண்ட் வந்துச்சுன்னா அவங்களுக்கு தேவையான அதிகாரிகள். அல்டிமேட்டாக அரசாங்க அதிகாரம் என்பதே உச்சபட்சம். அரசியல்வாதின்றது அதுக்கு மேலே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள ஹேண்டில் பண்ணுறாங்க. அவருடைய அக்கௌண்டபிலிட்டியில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடியது அரசாங்க அதிகாரம் உண்டானது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு இவங்கள மாதிரியான அதிகாரிகளை அதிகமாக யூஸ் பண்ணணும். நம்ம அதாவது குறைந்த செலவில் நம்மளை எப்படா பாதுகாத்துக்கிறதுன்னு இதுக்கு நான் எல்லா இடத்துலையும் உதாரணம் சொல்லிக்கிட்டே வர்றது. நம்ம 2000 வருஷமாக அரசாங்கம், அதாவது அரண்மனையோடு தொடர்பு உள்ளவர்கள் இன்றைக்கி அரண்மனையோடு, அதாவது ஏன் கோட்டை பற்று அகமுடையார்னு அவங்க சொல்லுவாங்கன்னா, அரசாங்க கோட்டைக்கு உள்ளே இருக்கக்கூடியது. இட் மீன்ஸ் இன்றைக்கி அதுக்கு பேர் ஹோம் டிபார்ட்மெண்ட், உள்துறை அப்படின்னு சொல்லக்கூடியது. பழைய அரண்மனை சேவகர்கள்ன்றது மன்னனாக இருப்பார், மன்னனோட ரிலேட்டிவாக இருப்பார், மந்திரியாக இருப்பார், சமயக்காரனாக இருப்பார், அவரோட பிஎஸ்ஓவாக இருப்பார். எல்லா விதமான பாதுகாப்புலேருந்து கம்ப்ளீட்டாக ஒரு மன்னனுக்கு உண்டான அனைத்தையும் செய்யக்கூடிய உறவினராகவோ வேலைக்காரனாகவோ உளவு பார்ப்பனாவோ எல்லாமே இருக்கிறது அகமுடையர்களாக இருந்திருக்காங்க. அது இன்றைக்கி இப்போ கலெக்டரு, எஸ்பி, இன்டெலிஜென்ஸ் இது எல்லாமே பார்க்குறது ஹோம் டிபார்ட்மெண்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் எங்கேயோ ஒரு இடத்துல திருப்தி பட்டுட்டாங்க. நம்ம முன்னேறிட்டோம், நம்ம பெரிய லெவலுக்கு முன்னேறிட்டோம்டா அப்படின்னு. அது மாதிரி ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு சொல்லாடல் என்ன ஆகுதுன்னா, பிராமணர்களுக்கு மரியாதை உண்டு, பிராமணர்களுக்கு அந்தஸ்து உண்டு, சொத்து உண்டு, எல்லாம் உண்டு. அரசியல் அதிகாரம் மட்டும் இல்லாமல் வச்சுருந்துருக்காங்க. அந்த பிராமணர்களை ரீப்ளேஸ் பண்ணதே அகமுடையர்கள். எல்லா இடத்துலையுமே காலங்காலமாக இருந்திருக்காங்க. அது இந்த காலகட்டத்தில் அந்த அதிகாரம் இல்லாமல் இருந்த பதவி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இன்றைக்கி பியூரோக்ராட்ஸ், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஃபுல்லாகவே. அது மாதிரி எல்லா இதனுடைய டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரிஸ்லேருந்து எல்லா இடத்துலையும் அவங்க அந்த அதிகாரத்தையும் சேர்த்து வாங்கிக்கிட்டாங்க. நம்ம இப்போ முதல்ல எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மகிட்ட அந்த அதிகாரம் பெருசாக இருந்திருக்கு.
அந்தஸ்து இருந்திருக்கு, எல்லாமே இருந்து சொத்து பத்துக்கள் எல்லாமே இருந்திருக்கு. அதிகாரத்தை நோக்கி நகலக்கூடிய ஒரு தன்மை வந்து குறைஞ்சி போயிடுது. மருதுபாண்டியர் ஜெயந்தி, தேவர் ஜெயந்தி எப்படி பார்த்தீங்கன்னா அவன் வந்து அன்ரூலியாக பிஹேவ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்கள, இதை சிவகங்கை எஸ்பி என்கிட்ட சொல்கிறாரு ஒரு டைம் சொல்ல போகும்போது. ஏன்னா இப்போ இவ்வளோ தூரத்துக்கு பயங்கர ஒரு காட்டாங்கிற மாதிரி இருக்காங்கன்னு போகும்போது அவங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டதே திருப்போணத்தில் மெக்குன்னு ஆரம்பிக்கிறோம். பட் அது சில பல காரணங்கள்னால அது தள்ளி போயிருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே இவங்கெல்லாம் இப்போ சென்னையில் எப்படின்னா ஃபண்டர்ஸ் அதிகமாக கிடைக்கிறாங்க. சென்னையிலையுமே இப்போ திருப்பரங்குன்றத்தை பார்க்குற மாதிரி நம்ம அண்ணன், அவர் பேரை சொன்னால் அவர் பயந்துருவார், அதனால் அவர் பேரை சொல்லலை. நம்ம அண்ணனை மாதிரி ஒரு 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 இன்சார்ஜ் அங்கே கிடச்சிட்டாங்கன்னு சொன்னால் இது ரொம்ப பெரிய லெவலுக்கு வளர்ந்துரும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நாடார் சமூகம் வந்து ரொம்ப பெருசாக எல்லா சமூகம் சேர்ந்து தொந்தரவு பண்ணுறாங்க, ஒன்றுமே செய்ய முடியல. என்னடா பண்ணுறதுன்னு கேட்டேன்னா, ஒட்டுமொத்த அரசாங்கத்தையும் நமக்காக வேலை பார்க்க வைப்போம். அதுக்கு என்னடா பண்ணணும், படித்து அதிகாரி ஆகிட்டுன்னா நம்ம கல்வி உனக்கு பெரிய பாதுகாப்பை கொடுத்துரும்டா, அது வந்து குறைந்த செலவில் ஆகக்கூடிய செலவுடான்னு சொல்லிட்டு அது பண்ணி அழகாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசாங்கமும் அவங்களுக்காக வேலை பார்ப்போம், அந்த சமூகத்துக்காக வேலை பார்ப்போம். அதில் உள்ள ஆஃபீஸர்ஸ், அந்த சமூகத்தை சேர்ந்த ஆஃபீஸர்ஸ் வேலை பார்க்குறது வேறு. ஒட்டுமொத்த காவல்துறையே வேலை பார்த்துச்சுன்னா, ஒட்டுமொத்த உள்துறையே வேலை பார்த்துச்சுன்னா, ஒட்டுமொத்த பியூரோக்ராட்ஸுமே வேலை பார்த்தாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அது எதனால் சாத்தியமாச்சுன்னு சொன்னால் கல்வியினால தான் சாத்தியமாச்சு. அந்த விஷயத்தை வந்து இப்போ சென்னையில் முன்னெடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் அந்த சென்னையில் முன்னெடுக்கிறதுக்கு உண்டானதுக்கு இப்போ நான் சில காரணங்களால் வெளியில் இருக்கிறதுனால லோக்கலில் வந்த உடனே பெரிய ஆட்கள் எல்லாரையுமே பார்த்து இதை பற்றி ஒரு டிஸ்கஷன் பண்ணணும்னு நினச்சிருக்கேன் நான். நன்றி.